எட்வர்ட் தம்பி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க ராபோஜனத்துக்காக. எசப்பா இந்த நாள் தந்துக்காம் நன்றி எசப்பா. எசப்பா இந்த நாளும் எசப்பா இந்த நேரத்தில் அனைவரும் கூட்டி சேர்த்திருக்கேன் நன்றி எசப்பா. எசப்பா இந்த நாள் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க எசப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எசப்பா உமக்கென்று பயன்படுத்தும்படி எசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எசப்பா. இந்த நாள் இந்த ராபோஜனத்தை எசப்பா ஆசீர்வதிங்க எசப்பா. உங்களோட சிலுவை பாட நாங்கள் நினைவு கூறும்படி எசப்பா. உங்களோட சிலுவை பாட நாங்கள் வெளியே அறிவிக்கும்படி எசப்பா. மரித்து எசப்பா உயிரோடு இன்னைக்கு எங்களோட கூட இருக்கிறத நாங்கள் அறிவிக்கும்படி எசப்பா எங்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு நன்றி எசப்பா. உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை எசப்பா நாங்கள் நன்றியோடு உணர்வு கொள்கிறோம் எசப்பா. இதுக்காக உங்களுக்கு நன்றி எசப்பா. ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குயிக் ராபோஜன பண்டிகை. இன்றைக்கி 9 பேர் இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. 9 ஆத்துமாக்கள். ஒரு சிறப்பான நாள். அவங்கள பெரும்பாலானோர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ராபோஜனம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். இது நான் சொன்னபடி இது ஒரு குயிக்கான ஒரு ராபோஜனம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். லூக்கா 22:19-20. லூக்கா 22:19-20 சொல்கிறார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, அவருடைய மரணத்தை, அவருடைய தியாகத்தை, சிலுவை தியாகத்தை நினைவு கூறும்படி இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு பலவிதமான பண்டிகைகள் இருந்தது. அதில் முக்கியமான பண்டிகை ஃபஸ்ட்டு பிரமாதமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. அதுதான் நம்பர் 1. பஸ்கா பண்டிகை தான் நம்பர் 1 பண்டிகை. அந்த பண்டிகை அன்று அந்த பண்டிகையை அவர் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பண்டிகைக்கு பதில் ராபோஜன பண்டிகையை கொடுத்துருக்கார். இது இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூறும் பண்டிகை. ஆமென் சொல்லுவோமா? இதை ஒவ்வொரு தடவையும் இதை நம்ம அனுசரிக்கும் போது பவுல் சொல்கிறான், இயேசுவுடைய மரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25லேருந்து ஒரு செகண்ட் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25லேருந்து அது சொல்கிறார். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை அனுசரிக்கும் போது இயேசுவுடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். கடகடன் படிக்கிறேன். இதை பாருங்கள். பூஜனம் பண்ணிட்ட பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த ஆள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் இதை சொல்லும் பொழுது இதில் இயேசு கூட இல்லை. இந்த 1 கொரிந்தியர் இவன் எழுதும்போது வருஷம் சொல்லிட்டு தான் இதை சீஷர்கள் அதையும் கவனத்தில் கொள்ளணும். இதை அவனுக்கு ஏசப்பாவே வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நினைவு கூறும்போது மத்தேயு மார்க்கு லூக்கா அவன் இருக்குன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் எழுதுனது 50லேருந்து 56, 50லேருந்து 56. அதில் அப்போ லூக்கா கிடையாது, யோவான் கிடையாது, அப்போஸ்தலர் நடவடிக்கை கிடையாது, மத்தேயும் கிடையாது. மார்க்கு ஒரு பகுதி இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு சான்ஸ். 55லேருந்து 65 மார்க்கு எழுதின பீரியட் 55லேருந்து 65. ஆனால் 1 கொரிந்தியர் எழுதின காலம் 55லேருந்து 56. அப்படி பார்த்தா மத்தேயு மார்க்கு லூக்கா அவன் எழுதுறதுக்கு முன்னால் வந்த புக்கு 1 கொரிந்தியர். ஆனால் அதில் வந்த வசனத்தை அப்படியே சொல்கிறான் பாருங்கள். அதில் அந்தபடியே போஜனம் பண்ண பிறகுன்னு சொல்லி அப்படியே அவன் அந்த வசனத்தை பவுல் சொல்கிறான். இயேசு பேசுன சொல்கிறான். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லிட்டு அடுத்ததை சொல்கிறான். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் கவனமாக இருக்கேன். கர்த்தர் வர அளவு நம்ம என்னத்தை தெரிவிக்கிறோம்? இயேசுவுடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா இயேசுவுடைய மரணம் இருந்தால் தான் உயிர்த்தெழுதல். இந்த மரணத்தை பிசாசு மறுதளிப்பான்னு தெரியும். அதனால் சொன்னார். இன்றைக்கி குரானோட முக்கியமானது என்னது? இயேசு மறிக்கலை. 200 கோடி மக்கள் அது நம்புகிறாங்க. அவன் பேய் அதை சொல்லுவான்னு தெரியும். இயேசு மறித்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குது? இயேசு மறித்தால் தான் நமக்கு பாதை, நித்திய ஜீவனுக்கு பாதை. இயேசு மறிக்கலைன்னா பாதை கிடையாது. அவர் உயிர்த்தெழனாலும் கிடையாது. பட் மறித்தால் தானே உயிர்த்தெழ முடியும். அதனால் இதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது, ஆகையால் இப்படி இருக்க எவன் அபாத்திரமா, இதை நம்ம பார்த்துக்கலாம். அபாத்திரமாக இது பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு
நம்மளை பயபக்தியோடு இதை நம்ம எடுக்கணும்னு பவுல் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். அப்போ இது இயேசுவுடைய மரணத்தை தெரிவிக்கும் விழா. எப்படி விழா? குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கிடையாது, பைபிளில் கிடையாது. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பைபிளில் கிடையாது. இயேசுவோட மரணத்தை தெரிவிக்கிறது என்னது? இதுதான் ராபோஜன பண்டிகை தான். இதை நீங்கள் டெய்லி எடுக்கலாம். தம்பி கேட்டார், டெய்லி சாப்பிடும்போதெல்லாம் இதை எடுக்கலாமா? நீங்கள் தானே கேட்டீங்க. யார் கேட்டால்? ஒரு வாலிப பையன் கேட்டார். டெய்லி நான் வந்து சாப்பிடும்போதெல்லாம் இது உங்களுடைய சரீரம் உங்களுடைய ரத்தம்னு எடுக்கிறேன், இது கரெக்ட் தானா? எஸ், கரெக்ட். சாப்பிடும்போதெல்லாம் எடுக்கலாம். ஒவ்வொரு, அதாவது அவருடைய மாம்சங்கிறது திட உணவு, ரத்தம்ங்கிறது திரவ உணவு. சாப்பிடும்போது ஏசப்பா இது திரவத்தை சாப்பிடும்போது இது உங்கள் ரத்தம், சாலிட் ஃபுட், இயேசுவோட மாம்சம், உங்களுடைய மாம்சம் அப்படின்னு சொல்லி நினைவு கூர்ந்து இதை எடுக்கலாம். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காரு. போஜனம் பண்ணின பின்பு. இப்போ வருவோம் மறுபடி லூக்கா 21வது அதிகாரம், அந்த 22வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வருவோம். லூக்கா 22:20. இப்போ 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இருமல் போடுறவங்க சரி. இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்னது? இயேசுவுடைய ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை. ரத்தம்னா என்னன்னு பார்த்தோம். இயேசுவுடைய உயிர். ரத்தம்னா உயிர். அவர் உயிரே கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு? மனுஷனோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. உனக்காக நான் உயிரை கொடுக்குறேன், உன் பாவத்துக்காக. நீ எனக்காக வாழ்வியா, என்கிட்ட வருவியா, என்ன ஏற்றுக்கொள்வாயா? இதுதான் இயேசுப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம நினைவு கூறணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நினைவு கூறும்போது நம்மள்கிட்ட பாவம் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அடிக்கடி இதை செய்யலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஒரு விழா தான் பைபிளில், புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட சபைக்கு தரப்பட்டுள்ளது. வேறு எதுவுமே தரப்படலை. கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இது எதுவுமே பைபிளில் அனுமதிக்கப்படலை. மனுஷன் கொடுத்துருக்கான். அது தேவனிடத்துலேருந்து வரல. ஆனால் இது தேவனிடத்துலேருந்து வந்திருக்கு. உங்களுக்கு இதோட அர்த்தம் தெரியும். அவர் சொல்கிறாரு, மாம்சம், இந்த மாம்சத்தை புசிங்க, இது என்னுடைய சரீரம். அப்படின்னா இயேசுவுடைய வசனம் தான் அந்த சரீரம்னு பார்த்தோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அதை புசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். ரத்தம்னா என்ன? இயேசு பாடுபட்டது போல நம்மளும் பாடுபடணும். கேட்குறாரு, கெத்செமனே தோட்டத்தில் கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னிடத்துலேருந்து நீங்க கூடுமானால் 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு. பாத்திரம் அப்படின்னா ட்ரிபுலேஷன், இயேசுவுக்காக படும் பாடு. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பாடுபட்டார், அப்புறம் சிலுவையில் பாடுபட்டார். அந்த பாடு, சிலுவையில் வர்ற பாடை நீங்கள் கூடுமான்னு 3 தடவை போய் கேட்குறாரு. ரத்த வேர்வையாக வந்தது. கேட்டார், இருக்கு, பிதாவே இந்த பாத்திரம் உமது சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உமது சித்தம். கப் அப்படின்னா பாடுகள், இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள். தப்பு பண்ணதுனால வந்த பாடுகள் கிடையாது, பாவம் செஞ்சனால வந்த பாடுகள் அல்ல, இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதுனால வந்த பாடுகள். இது ரெண்டையும் நம்ம நினைவு கூறணும். ஒன்று, இயேசுவோட வசனத்தை நான் புசிப்பேன், அதுதான் அவருடைய மாம்சம், அதை புசிப்பேன், அதைப்படி பின்பற்றுவேன். ரெண்டாவது, இயேசுவே உம்முடைய கப், உம்முடைய பாத்திரம். இயேசுடைய பாத்திரம் என்னது? அவர் நிமித்தம் வரும் பாடுகள். இதுக்கு நான் ரெடின்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணுறது தான், ஒப்புக்கொள்கிறது தான், ஒத்துக்கொள்கிறது தான் இந்த ராபோஜனம். ராபோஜனங்கிறது சும்மா இல்லை, வெறும் வேடிக்கை இல்லை, வெறும் வேடிக்கை இல்லை. ராபோஜனம் முக்கியமானது. இதை நினைவு கூறணும். இயேசுவே உமது வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உமக்காக நான் பாடுபடுறதுக்கு ரெடி. தட் இஸ் ஹிஸ் கப். இதுதான். ஸோ சீஷர்களாகிய நமக்கு இது தெரியும். ஸோ அந்த நினைவோட ஒரு 2 நிமிஷம் அப்படியே தலை குனிந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக பாடுபட்டீங்க ஏசப்பா, இதை நன்றியோடு நினைவு கூறுறோம். எங்களுக்காக நீங்கள் மறித்தீங்க, நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஏசப்பா, எங்கள் பாவங்களை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் சீர்தூக்கி பார்க்குறோம். எங்கள் எதிரிகளை நாங்கள் மன்னிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிங்க. அபாத்திரமாக அஜாக்கிரதை அதை எடுக்கக்கூடாது, அஜாக்கிரதை எடுக்கக்கூடாது. புருஷனுக்கு மனைவி மேலே கோபம், மனைவிக்கு புருஷன் மேலே கோபம், இப்பொழுது மன்னிங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் யாராவது இருந்தால் இந்த நேரம் உங்கள் இருதயத்தில் அவங்கள மன்னிங்க. மன்னிக்காமல் ராபோஜனம் எடுக்கக்கூடாது. நல்லா கேளுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா,
உங்கள் ராபோஜனத்துக்கு என்ன தகுதிப்படுத்துங்க. உங்கள் மாம்சத்தை புசித்து உமது ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு ஏசப்பா என்ன தகுதி பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க. ஏசப்பா தகுதி பண்ணுங்க. ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க. ஏசப்பா என் எதிரிகளெல்லாம் நான் மன்னிக்கிறேன். யார் மேலெல்லாம் எனக்கு கசப்பு இருக்கோ இப்பொழுதே 100% நான் விட்டு கொடுக்குறேன். கேளுங்க. நல்ல வாய் திறந்து கேட்கலாம். நல்ல வாய் திறந்து கேட்கலாம். இருமுகிறவங்க கொஞ்சம் சைலன்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாம் கேளுங்க. நல்ல வாய் திறந்து இதுக்கு நல்ல வாய் திறங்க. ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க. கேளுங்க. ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க. நீங்க மன்னிச்சது போல நான் என் எதிரிகளை மன்னிக்கிறேன். மன்னிங்க. எதிரிகளை மன்னிங்க. எதிரிகளை மன்னிங்க. எதிரிகளை மன்னிங்க. கணவர் மனைவியை மன்னிங்க. மனைவி கணவரை மன்னிங்க. கணவர் மனைவி கிடையாது கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு வைராக்கியம் இருக்கக்கூடாது. இயேசுவே என்ன மன்னிங்க. கேளுங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க. நல்லா என்ன சத்தத்தை காணும். சத்தத்தை காணும். நல்லா சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நல்லது. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது நல்லது. உங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஏசப்பா மன்னிங்க. ஏசப்பா என்ன மன்னிங்க. கேளுங்க. ஏசப்பா என்ன தகுதிப்படுத்துங்க. கேளுங்க. ஏசப்பா என்ன தகுதிப்படுத்துங்க. விட்டாதீங்க. ஏசப்பா என்ன தகுதிப்படுத்துங்க. கேளுங்க. கேளுங்க. தகுதிப்படுத்துங்க. ஏசப்பா இந்த ராபோஜனம் உமது மாம்சத்தை புசித்து உமது ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க. கேளுங்க. 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 தகுதிப்படுத்துங்க. மன்னிங்க. ஏசப்பா இதை மன்னிங்க. இருதயத்திலிருந்து கேளுங்க. இருதயத்திலிருந்து கேளுங்க. ஏசப்பா அடுத்தது கேளுங்க. ஏசப்பா எனக்காக நீங்கள் சிலுவையில் உயிரை கொடுத்தீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாவிக்காக நீங்கள் சிலுவையில் உயிரை கொடுத்தீங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்கள். சிலுவையில் அவர் உயிரை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். நமக்கு பரலோகம் போகிறதுக்கு வழியே கிடையாது. இயேசு வழியை திறந்தார். நமக்கு பரலோகம் போக வழியே கிடையாது. இயேசு வழியை திறந்தார். கேளுங்க. ஏசப்பா உங்கள் சிலுவை மரணத்தினால எங்களுக்கு பரலோகம் போக வழியை திறந்தீங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல முழு இருதயத்தோட இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நீங்கள் சிலுவையில் எனக்காக உயிரை கொடுத்தமைக்காக நன்றி. என்னை மீட்டு கொண்டதுக்காக நன்றி. ஏசப்பா நன்றிப்பா. நன்றி. எல்லாரும் மன்னிச்சிட்டோமா? நம்ம எதிரிகளை மன்னிச்சிட்டோமா? யார் மேலேயும் கசப்பு இல்லை தானே? யார் மேலேயும் கசப்பு இல்லை. ஒரு நிமிடம் ஒரு பாடல் பாடும் பொழுது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பாப்பா பவித்ரா கை வைமா. இயேசுவே இது உமது ரத்தம், இது உமது சரீரம். அதை திறந்துக்கோங்கம்மா. இயேசுவே அதை என்கிட்ட கொடுத்துருமா. இயேசுவே இது உமது சரீரம். வைமா கை வைமா. இயேசுவே உமது சரீரம். இயேசுவே உமது ரத்தம். அதை பாப்பா இதை கையில் வச்சுட்டு இயேசுவே உமது சரீரம். இயேசுவே இது உமது சரீரம். இயேசுவே இது உமது ரத்தம். இயேசுவே இது உமது ரத்தத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இது உங்கள் சரீரம், இது உங்கள் ரத்தமாகவும் அபிஷேகம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் இது உங்கள் ரத்தமாகவும் சரீரமாகவும் அபிஷேகம் பண்ணுறோம். ஏசப்பா எங்களை விடுதலை பண்ணதாக நன்றி. ஏசப்பா இயேசுவே எங்கள் பாவங்களை கழுவினதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா மகளை அபிஷேகம் பண்ணிட்டீங்க. வெரி குட். நன்றி மகளை பவித்ரா. இப்போ இதை நீங்களே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கம்மா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே ஆகின்ற துணிலே நம்பி இயேசு வண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா.
காணாய் நிலையான சந்தோஷ பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா எல்லாருக்கும் அப்பம், எல்லாரும் அப்பம் யாருக்காவது கிடைக்கல கை வைத்துங்க. அப்பம் கிடைக்கல, அப்பம் கிடைக்காதவங்களுக்கு அப்பம் கொடுங்க. ரசம் கிடைக்காதவங்க யாராவது கை வைத்துங்க. ஓகே, ரசம் எத்தனை பேருக்கு வேணும் கை வைத்துங்க. 1, ஒருத்தருக்கு 2, 2 பேருக்கு ரசம் வேணும். ஓகே, என்ன ஒரு ஸ்டான்ஸாக பாடுவோம், ரசம் கொண்டு வந்துருவாங்க. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஏசப்பா. எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமது சிலுவை மரணத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் இயேசுவை துதிப்போம். புதுசாக ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்கள் எல்லாரும் நல்ல முழு உள்ளத்தோட இயேசப்பா உங்கள் சிலுவை மரணத்துக்காக நன்றி சொல்லுவோமா. பரலோக தேவன் அவர் நமக்காக மரித்தார். இயேசு வேறு யாரும் அல்ல, பரலோக தேவன் அவர் நமக்காக மரித்தார். எல்லாரும் இயேசுவே உமது சிலுவை மரணத்துக்காக நன்றி. நீங்கள் எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி. இயேசுவே நீங்கள் எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி. இயேசுவே நீங்கள் எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி. ஓ இயேசுவே நன்றிப்பா, இயேசுவே நன்றி. ராஜா தேவகுமாரன் இயேசப்பா, தேவன் பரலோக தேவன் தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து தன் இன்னுயிரை கொடூரமான முறையில் சிலுவையில் கொடுத்தார். அவரே ஏற்றுக்கிட்டார். ஆக்கினை நம்ம செஞ்ச பாவத்துக்காக ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவர் ஏற்றுக்கிட்டார், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டார். நம்ம அதை நினைவு கூறணும். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு உயிர் கொடுத்துருக்கு. அதை நாம் நினைவு கூறணும். உண்மையிலேயே நம்ம நினைவு கூறுகிறோம் என்றால் அவருக்காக அனுதினமும் வாழணும். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. எல்லாரும் கரங்களில் அப்பத்தை கையில் எடுத்துப்போம். கரங்களில் நம்ம அப்பத்தை கையில் எடுத்துப்போம். சொல்கிறாரு, அந்தப்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, மன்னித்து கொள்ளுங்க ஒரு வசனம் முன்னால், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லோரும் கையில் எடுத்துப்போம். சொல்லுவோமா, இயேசுவே உங்கள் சரீரத்தை எங்களுக்காக பிக்க கொடுத்தீங்க. என் கையில் இருக்கிற இந்த அப்பம் உமது சரீரத்துக்கு ஒப்பானதுப்பா. இதை எப்படி பிச்சு கொடுத்துருக்காங்களோ அதை போல் 39 கசையடி கொடுத்து உங்கள் சரீரத்தை பிச்சாங்கப்பா. அப்பா உங்கள் முகம் உங்கள் சரீரம் கம்ப்ளீட்டாக பிக்கப்பட்டது. சிலுவையை கூட தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு பிக்கப்பட்டதுப்பா. இன்னொரு மனுஷன் உங்கள் சிலுவை தூக்கிட்டு போகக்கூடிய நிலை வந்தது. அந்த அளவுக்கு பிச்சுட்டாங்க, கொடூரமாக பிச்சாங்கப்பா. அதை நாங்கள் நினைவு குறிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் அடிபட்டதுக்கு மேல் நீங்கள் அடிபட்டீங்கப்பா. நாங்கள் அடிபட்டதுக்கு மேல் நீங்கள் அடிபட்டீங்க ஏசப்பா. இதை நாங்கள் நன்றியோடு நினைவு குறிக்கிறோம். எல்லாரும் அப்பத்தை எடுத்து இயேசுவே உமது சரீரம் என்று சொல்லி ஒருமித்து சாப்பிடுவோமா. இயேசுவே உமது சரீரம். போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார்.
நம்ம கையில் இருக்கிற இந்த ரசம் இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தத்துக்கு ஒப்பானது. ரத்தங்கிறது ஜீவன். அவர் தன்னுடைய ஜீவனை அப்படியே எல்லாரும் பார்க்கும்படி ரத்தத்தை சிந்தி கொடுத்தார். நம்ம பாவத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசுவே, எனக்காக, என் பாவத்துக்காக நீங்கள் மரித்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, இது நீர் சிந்திய ரத்தம் சொல்லுவோமா? இயேசுவே, இது நீங்கள் சிந்திய ரத்தம். ஒருமித்து இயேசுவே உங்க ரத்தம் சொல்லி சாப்பிடுவோமா? உங்க ரத்தத்துக்காக நன்றி. ஏசப்பா, 2000 வருஷம் கழித்து ஏசப்பா நாங்கள் நினைவு கூறுறோம்ப்பா. இது நினைவு கூற வேண்டிய ஒரு நிகழ்வுப்பா. உமது சிலுவை தியாகம் இல்லைன்னா ஏசப்பா உலகமே இன்றைக்கி என்ன லெவலுக்கு போயிருக்குப்பா. அழிந்து போயிருக்கும். மனுக்குலம் அழிந்து போயிருக்கும். இன்று பூமி உமது மகிமையினால் நிறைந்திருக்கு. நீங்கள் சிலுவையில் உயிரை கொடுத்து, எங்கள் பாவத்துக்காக உயிரை கொடுத்து, உங்கள் இயேசுங்கிற நாமத்தினால இந்த பூமியை நீங்கள் நிறைச்சிருக்கீங்க. இந்த இயேசுங்கிற நாமம் பூமியில் இருக்க போய் பிசாசினால் ஒரு லெவலுக்கு மேலே அழிக்க முடியல. ஏசப்பா, இந்த கிருபைக்காக நன்றி. எங்களை மீட்டிருக்கீங்க. நாங்கள் தொடர்ந்து உமக்காக வேலை செய்ய கிருபை கொடுங்க. உமது வசனத்தை நாங்கள் பின்பற்றி உமது கப்பு அப்படின்னா உமது பாத்திரம், உமக்காக பாடுபட்டு ஏசப்பா உமக்காக வாழ எங்களுக்கு தொடர்ந்து கிருபை கொடுங்க. நாங்கள் அதை இந்த நேரத்தில் ஏசப்பா எங்களை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். உங்கள் வசனத்துக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த பாக்கியத்தை கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அமரலாம்.